இங்கே இந்த பொண்ணு ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் பைக்கில் வந்து வழியை மறிச்சிட்டு நிற்கிறான். அந்த பொண்ணு மறுபடியும் வந்துட்டியான்னு கேட்கும்போது, ஏன் என்னோட லவ்வை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற, நானும் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன், உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி தரேன், என்கிட்ட நிறையா காசு கூட இருக்குது, உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. என்னை ராணி மாதிரிலாம் யாரும் பார்த்துக்க வேணாம், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, முதல்ல வழியை விடு, எனக்கு பாய் ஃப்ரெண்டே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. அடுத்த நாள் இந்த பையன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். இந்த பொண்ணு வந்து எதுக்கு இதெல்லாம் கேட்கும்போது, அட்லீஸ்ட் எதையாவது வாங்கிட்டு என் பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோயேன்னு கேட்கும்போது, ஏன் இப்படி கேவலமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இந்த பொண்ணு கேட்குறா. இவனும் டக்குன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்ச உடனே இந்த பொண்ணு அவன் கண்ணத்திலே அரைஞ்சிட்டு, இப்போ அரைஞ்சிருக்கேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணனா போலீஸில் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இந்த பையனை எல்லாரும் பார்த்துட்றாங்க, இவனுக்கு அசிங்கமாக போயிடுது. ஃப்ரெண்டும் ஏற்றி விட அவன் சொல்கிறான், அவளை என்ன பண்ண போகிறான் பாருன்னு. இந்த பொண்ணு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த பையன் காரில் வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறான். அந்த பொண்ணு காப்பாற்றுங்கன்னு கத்தியும் யாரும் வரல. அவன் சொல்கிறான், யாரும் இங்கெல்லாம் வரமாட்டாங்க, உங்ககிட்ட இப்போ தான் நான் கடைசியாக சாஃப்டாக பேசுகிறேன், இதுக்கப்புறம்லாம் அப்படி இருக்க மாட்டேன், நாளைக்கு வந்து உங்ககிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன், அப்போ நீ பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிற, அப்படி இல்லைனா என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தியான்னு சொல்லி ஒரு பாட்டிலை காட்டுறான். இதை எடுத்து உன் மூஞ்சில் வீசினா நடக்கிறதே வேற, ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க, நாளைக்கு நான் வருவேன், நான் ஒரு மெசேஜ் பண்ணுவேன், அந்த டைமில் நீ அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டு அவன் போயிடறான். அந்த பொண்ணும் பாவம் அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் இந்த பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணி அந்த பையன் முன்னாடி வந்து நின்று சொல்கிறா, நான் உன்னோட காதலை ஏற்றுக்கிறேன், நேற்று நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், பசங்க நினச்சா எதை வேணால் எடுத்துக்கலாம்ல, பொண்ணுங்களால் அப்படி கிடையாது, நேற்று நீ அந்த பாட்டில் இருக்கிறத என் மூஞ்சில் ஊற்றிடும்னு சொன்னதுக்கப்புறம் கூட நான் உன் காதலை ஏற்றுக்காமல் இருந்தேன் எப்படி அப்படின்னு உடனே இவனும் சந்தோஷமாயிடுறான். இவன் சொல்கிறான், நம்ம கல்யாணத்தை கிராண்டாக பண்ணுவோம், உனக்கு எங்கே ஹனிமூன் போகணுமோ சொல்லு, அங்கே போவோம், டெய்லியும் உனக்கு கிஃப்ட் தரேன்னு. இந்த பொண்ணு சொல்கிறா, அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அதை தரேன்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து ஒரு பாட்டில் எடுக்கிறா. அதை பார்த்த உடனே இது என் மூஞ்சில் ஊற்றினா எனக்கு எதாவது ஆகிட போகுதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ என் மூஞ்சில் ஊற்றினா மட்டும் ஒன்றும் ஆகாதான்னு சொல்லி இந்த பொண்ணு பாட்டில் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்லேயே ஊற்றி விட்டுடுறா. இவனும் பதறி போகிறான், ஆனால் ஒன்றுமே ஆகலை. அப்போ தான் இந்த பொண்ணு சொல்கிறா, வெறும் தண்ணி தான், பதறாதுன்னு. இந்த பொண்ணு சொல்கிறா, வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கே இப்படி பயப்படுறியே, நேற்று ஒரிஜினலாக வச்சில என்ன பயமுறுத்தினேன், அது மட்டும் என் ஃபேஸில் போட்டிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், உனக்கு அந்த பயத்தை கொடுக்கணுன்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், நாளைக்கு உங்கள் அக்காக்கோ உங்கள் அம்மாக்கோ யாரும் இந்த மாதிரி மூஞ்சில் ஊற்றிட்டாங்கன்னா நாளை பின்னே அவங்க ஃபேஸ் எப்படி பார்ப்பேன், கொஞ்சமாக யோசிச்சு பாருன்றா. இவன் அடிக்க வரும்போது போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நாளை பின்னே என்கிட்ட வந்தேன்னா இந்த பாட்டிலில் தண்ணி இருக்காது, நிஜமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவள் தைரியமாக நடந்து போகிறா.